சரி, காரணீஸ்வரர் ஆலயத்திற்கு அடுத்ததாக தரிசிக்க வேண்டிய அற்புதமான தீர்த்தபாலீஸ்வரர் பற்றி பார்ப்போம். மயிலாப்பூரிலிருந்து திருவல்லிக்கேணி செல்லும் மார்க்கத்திலே நடேசன் சாலையிலே அமைந்திருக்கின்ற சிறப்பான சிவஸ்தலம். முற்காலத்தில் இங்கிருந்து கடல் தீர்த்தம் வரையிலே வரிசையாக 64 தீர்த்த கிணறுகள், சுனைகள் நிறைந்த தலமாக இந்த இடமானது விளங்கியது. காலப்போக்கிலே இவை அனைத்தும் மறைந்து போய்விட்டது. ஸ்ரீ அகஸ்திய மகர்ஷி ஸ்ரீராமருக்கு சாந்தி பஞ்சக வாடக பூர்வமாக ஸ்ரீ ஆதித்ய ஹிருதய மந்திர உபதேசத்தை வார்த்தளித்த திவ்யமான அர்க்கிய தீர்த்த சக்தி ஸ்தலம் இது. பல மகரிஷிகளும் முன்பொரு காலத்திலே இந்த ஆலயத்திலே சகல தீர்த்தங்களிலும் அர்க்கிய பூஜைகள் நிகழ்த்தியுள்ளமையால் தீர்த்த நீரோட்ட சக்தி நிறைந்த ஸ்தலமாக இது விளங்குகின்றது. திரவ வகைனா சாப்பிட்ற மாதிரி குலோப் ஜாமுன், பாயசம், பானகம் அப்படிப்பட்டவை இங்கே தானம் அளிப்பது அதி அற்புதமான நல்ல பலனை தரும். பூர்வ ஜென்மை வினை காரணத்தால் படைக்கப்பட்ட இந்த மானுட ஜீவ சரீரத்திலே கிட்டத்தட்ட 90% நீராக தீர்த்தமாக அமைந்திருப்பது என்பதை விஞ்ஞானபூர்வமாகவும் மருத்துவபூர்வமாகவும் உணர்த்துகின்றார்கள் என்பது நமக்கு தெரியும். நீரின்றி அமையாது இந்த உலகு என்பது திருவள்ளுவரின் திருவாக்கு. நம்முடைய நினைவும் சிந்தனையும் கூட நீர்மயமானது. ஆனந்தத்திலும் வேதனத்திலும் ஏன் கண்ணீர் பெறுகின்றது, ஆனந்த கண்ணீர் என்று கூட சொல்லுகின்றோம் இல்லையா? ஆகையினால மானுட தேகம் தரித்த காரணத்தை அறிந்த பின்பு திரவசக்தி நிறைந்த சரீரத்தால் தரிசிக்க வேண்டியதான தீர்த்தபாலீஸ்வரர் ஆலயம் 3 காமாட்சி அம்மன் சமேத ஸ்ரீ வல்லீஸ்வரர் ஆலயம் தரிசனத்துக்கு தயாராகுங்கள்.